சொந்தமா ஒரு வீடு நம்மள பல பேருக்கு இது வெறும் கனவாவே இருந்துடுது இல்லையா? பல வருஷமா உழைச்சு கையில காசு இருந்தும் ஏதோ ஒண்ணு தடுத்துட்டே இருக்கிற மாதிரி அந்த கனவு தள்ளி போயிட்டே இருக்கும். இந்த மாதிரி ஒரு சூழல்ல நம்மளோட பாரம்பரிய நம்பிக்கைகள் ஒரு வழியை காட்டுது. அந்த வழியை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த ஒரு கேள்வி உங்க மனசுக்குள்ள ஓடிட்டே இருக்கா? எப்போதான் நமக்குன்னு ஒரு வீடு அமையும்னு ஒரு ஏக்கம் இருக்கா? வாங்க இதுக்கான வழியை என்னன்னு இந்த பகுதியில பார்க்கலாம். நாம என்னென்னலாம் பார்க்க போறோம்னா, முதல்ல இந்த சொந்த வீடு கனவு ஏன் ஒரு தடையாவே இருக்குன்னு புரிஞ்சுக்கலாம். அப்புறம் இதுக்கு ஜோதிட ரீதியா காரணமா சொல்லப்படுற செவ்வாய் பகவானை பத்தி தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் அவருக்கு உகந்த செவ்வாய்க்கிழமை, அதோட சேர்ந்த 9 வார விரத முறை, கடைசியா இந்த வேண்டுதல்களுக்கெல்லாம் அருள் பாலிக்கிற சிறுவாபுரி முருகனை பத்தியும் பார்க்க போறோம். இந்த நிலைமை உங்களுக்கு ரொம்ப பரிச்சயமான ஒண்ணா இருக்கா? கையில பணம் இருக்கு, ஆனா சரியான இடம் அமையல. இல்ல அமைஞ்சாலும் அதுல ஏதாச்சும் ஒரு பிரச்சனைன்னு உங்க சொந்த வீடு கனவு தள்ளி போயிட்டே இருக்கா? இதுக்கு பின்னால வேற ஏதாச்சும் காரணம் இருக்க முடியுமா? சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, இந்த பிரச்சனைக்கு காரணம் எப்பவுமே பணப்பற்றாக்குறை கிடையாது. நம்ம பாரம்பரிய நம்பிக்கைகள் படி ஒருத்தருடைய ஜாதகத்துல நிலம், சொத்துக்களுக்கு அதிபதியான செவ்வாய் பகவானோட நிலைமை சரியா இல்லைன்னா இந்த மாதிரி தடைகள் வரும்னு சொல்லப்படுது. அப்போ யார் இந்த செவ்வாய்? ஏன் அவருக்கு பூமி மேல இவ்ளோ அதிகாரம்? வாங்க இத பத்தி இன்னும் கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். ஜோதிடத்துல செவ்வாய்க்கு ஒரு ஸ்பெஷல் பேர் இருக்கு, பூமி காரகன். பூமினா நிலம், காரகன்னா அதுக்கு அதிபதி. சிம்பிளா சொல்லணும்னா நிலம், வீடு, சொத்து இது எல்லாத்துக்கும் அவர்தான் பாஸ். அதனாலதான் வீடு கட்டணும்னா முதல்ல அவரோட அருள் வேணும்னு சொல்றாங்க. இதுக்கு பின்னால ஒரு அழகான கதை இருக்கு தெரியுமா? செவ்வாய் பகவான் யாருன்னா நம்ம பூமி தாயோட மகன். நீங்களே யோசிச்சு பாருங்க, மகனை போய் கும்பிட்டா அம்மா சந்தோஷப்பட மாட்டாங்களா? அதான் செவ்வாயை வணங்குறது பூமி தாயையே வணங்குற மாதிரி சொல்றாங்க. செவ்வாயோட பவர் வெறும் நிலத்தோட நிக்கிறதுல, வீரம், தைரியம் இது எல்லாத்துக்கும் அவர்தான் அதிபதி. இப்ப யோசிச்சு பாருங்க, ஒரு வீடு கட்டணும்னா எவ்ளோ தைரியம் வேணும், எவ்ளோ தடைகளை தாண்டி வரணும். சோ செவ்வாய் அருள் இருந்தா அந்த தைரியமும் நமக்கு தானா வந்துரும்னு ஒரு நம்பிக்கை. சரி, எல்லாம் ஓகே. ஆனா இந்த செவ்வாய் பகவானோட அருளை பெறதுக்குன்னு ஏதாவது ஸ்பெஷல் நாள் இருக்கா? கண்டிப்பா இருக்கு. அதுதான் நம்ம செவ்வாய்க்கிழமை. இந்த பழமொழியை கேள்விப்பட்டிருக்கீங்களா? செவ்வாய் வெறும் வாய் இல்ல, அது வருவாய்னு சொல்லுவாங்க. இது சும்மா ஏதோ வார்த்தை இல்ல. செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நம்பிக்கையோட ஒரு விஷயத்த ஆரம்பிச்சா அது கண்டிப்பா வெற்றியும் செல்வத்தையும் கொண்டு வரும்னு நம்ம பெரியவங்க நம்பினாங்க. செவ்வாய்க்கு இன்னொரு அழகான பேர் இருக்கு, மங்களன். மங்களன்னா மங்களகரமான விஷயங்களை, அதாவது நல்ல விஷயங்களை கொண்டு வர்றவர். அதனாலதான் செவ்வாய்க்கிழமைய மங்களவாரமும் சொல்றோம். பேர்லயே இவ்ளோ பாசிட்டிவிட்டி இருக்கும்போது அன்னைக்கு ஆரம்பிக்கிற விஷயம் நல்லபடியா முடியாம போகுமா சொல்லுங்க? இப்போ நாம இந்த பகுதியோட முக்கியமான கட்டத்துக்கு வந்திருக்கோம். வெறும் தியரி மட்டும் இல்லாம பிராக்டிக்கலா என்ன பண்ணலாம்னு பார்க்க போறோம். நம்ம கனவை நனவாக்க நாம எடுத்து வைக்க வேண்டிய ஸ்டெப்ஸ் என்னென்ன வாங்க பார்க்கலாம். இந்த வழிபாட்டோட முக்கியமான விஷயமே இந்த நம்பர் தான், 9. ஆமாங்க, கரெக்டா 9 செவ்வாய்க்கிழமை. கொஞ்சம் கூட மிஸ் பண்ணாம முழு மனசோட இந்த விரதத்தை இருக்கணும். இந்த விரதம் ரொம்ப சிம்பிளான ஒண்ணுதான். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் காலையில குளிச்சுட்டு பக்கத்துல இருக்கிற முருகன் கோவிலுக்கு போங்க. ஏன் முருகன் கோயில்னு கேக்குறீங்களா? ஏன்னா செவ்வாய் கிரகத்தோட அதிபதி முருகப்பெருமான் தான். அன்னிக்கு முழுக்க பால் இல்லைன்னா பழச்சாறு மாதிரி ஏதாவது லிக்விட் மட்டும் எடுத்துக்கோங்க. மனசு உருகி கந்த சஷ்டி கவசம் படிங்க. சாயங்காலம் மறுபடியும் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டுட்டு உங்க விரதத்தை முடிச்சுக்கலாம். சரி, இந்த 9 வார விரதத்தை எங்கிருந்தா அதோட பவர் இன்னும் அதிகமாகும்? அதுக்கும் நம்ம முன்னோர்கள் ஒரு சூப்பரான இடத்த சொல்லியிருக்காங்க. சொந்த வீடு கட்டணும்னு கனவோட போறவங்களுக்கு வரம் தர்ற ஒரு கோயில், அதுதான் சிறுவாபுரி முருகன் கோவில். இந்த கோவிலோட ஸ்பெஷாலிட்டியே அதுதான். மனசு தளராம தொடர்ந்து 9 செவ்வாய்க்கிழமை இங்க வந்து முருகனை கும்பிட்டா எவ்வளோ பெரிய தடையா இருந்தாலும் அது விலகிடும். வீடு கட்டுற கனவு கண்டிப்பா நிஜமாகும்னு இங்க வர்ற லட்சக்கணக்கான பக்தர்களுக்கு ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்கு. இது அருணகிரிநாதர் பாடின அந்த கோவிலுக்கான திருப்புகழ். இதோட அர்த்தம் என்ன தெரியுமா? ரொம்ப சிம்பிள். தேவர்கள் எப்படி அவங்க இழந்த உலகத்தை திரும்ப பெத்தாங்களோ அதே மாதிரி இங்க வந்து வேண்டிக்கிறவங்க அவங்க கனவு காண்ற சொந்த வீட்டை கண்டிப்பா அடைவாங்கங்கிறது தான். அப்போ இந்த வழிபாட்டால கிடைக்கிற மொத்த பலன்கள் என்ன? இது வெறும் வீடு கட்டுறதோட நிக்கிறதுல பாருங்க. உங்க ஜாதகத்துல இருக்கிற செவ்வாய் தோஷம் விலகும். நீங்க பண்ற வியாபாரத்துல வெற்றி கிடைக்கும். மனசுல ஒரு தைரியம் வரும். இது எல்லாத்துக்கும் மேல உங்க வாழ்நாள் கனவான சொந்த வீடு யோகம் கைகூடி வரும். சோ கடைசியா நாம நமக்குள்ள கேட்டுக்க வேண்டிய கேள்வி இதுதான். ஒரு பக்கம் நம்மளோட கடின உழைப்பு, முயற்சி, இன்னொரு பக்கம் இந்த மாதிரி ஆழமான நம்பிக்கை. இது ரெண்டும் ஒன்னு சேரும்போது நடக்காதுன்னு நாம நினைக்கிற கனவு கூட நனவாகாதா? உங்க கனவை நிஜமாக்க உங்க முயற்சியோட சேர்த்து இந்த நம்பிக்கையை இணைச்சு பார்க்க நீங்க தயாரா?